இன்றைக்கி ஒரு நைவேத்தியம் ரெசிபி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பயத்தம்பருப்பில் ரசவடா, ரசகுல்லா மாதிரி ரசவடா. ஆமாம், இது வந்து நார்த் இந்தியாவில் ஸ்பெஷல். இது ஆமாம், பயத்தம்பருப்பும் பன்னீர் போட்டு பண்ணுறது. பயத்தம்பருப்பும் பன்னீரும் போட்டு. ஆமாம், ரசவடா. ரசவடா சர்க்கரையில் பண்ணுவேன். நான் வந்து வெல்லம் போட்டு பண்ணலான்னு சொன்னேன். இந்த பால் இருக்கு இல்லையா, பாலை வந்து எலுமிச்சம்பழம் இல்லைன்னா வினிகர் போட்டு திரிய வச்சுட்டு வடிகட்டிட்டா இந்த மாதிரி பன்னீர் வச்சிடும். இது வந்து ஒரு 1.5 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன். 1.5 லிட்டர் பாலில் எடுத்துட்டா பண்ணிடுறது. இது வந்து நல்லா ஒரு பெரிய கப்பில் பயத்தம்பருப்பு நல்லா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா தொட்டால் உடையிற மாதிரி வருது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்குது. இப்போ ஜல்லத்தை வடிச்சிட்டு இதையும் பன்னீரையும் போட்டு நல்லா அரைச்சிப்பேன். ஓகே, அது எவ்வளோ நேரம் ஊறணும்? 1 ஹவர், மினிமம் 1 ஹவர் ஊறணும். ஓகே, கொஞ்சம் ஜலத்தெல்லாம் வடிச்சிட்டு போடணும். ஜலம் ரொம்ப வேண்டாம், ஒரு சுற்றிக்கிறேன் நல்லா. அப்புறம் பன்னீரை போடுறேன். நைஸாக அரைச்சிட்டேன். அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும். ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும். அங்கே வெல்லம் போட்டு கரைய விட்டுருக்கேன். அங்கே வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே துளி வந்து சின்ன சின்னதாக போட்டேன். எனக்கு உங்களுக்கு என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, புரட்டாசி மாதத்தில் பெருமாள் நினைக்கிறது. இப்போ திருப்பதிக்கு போகணுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ ஒரு மனசில் வந்து ஒரு வைராகியம் இருக்கணும், பெருமாளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. நம்ம ஒரு 3 மணி நேரம் நினச்சின்னு போவோம், பார்த்தா 8 மணி நேரம் ஆகும், 12 மணி நேரம் ஆகும். ஒரு சமயம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரே டென்ஷனாகவே இருக்கும். பெருமாளை பார்க்க போகிறோமா இல்லையான்னு, இல்லையா? ஒரு மாதிரி மனசில் வைராக்கியத்தோடு போனால் தான் பெருமாளை பார்க்க முடியும், இல்லை? ஆமாம், மனசில் வந்து உறுதி இருக்கணும். சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து அந்த கூண்டு இருக்கும்ல, அந்த சேம்பர், அந்த சேம்பரில் வந்து அப்போல்லாம் டிவி இருக்கும். அந்த ராமாயணத்தை போட்டுருக்கோம். டிவி இப்போ ப்ளே பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் வந்து ராமாயணம், இந்த சீரியல் ராமாயணம் ஸ்டார்டிங்லேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் உட்காந்துருக்கேன் நான். அப்படியா? ஆமாம், 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம். அப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கும். சுட பால் கொடுப்பா, பிரசாதம் வரும், சாப்பிட்டு உட்காந்துருப்போம். இப்பயும் கொடுக்குறாங்க. இப்போ உப்புமா பால் கோவிடுக்கு அப்புறம் இப்போ நிறுத்திட்டார்ல. கோவிலுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். ஆமாம், முன்னாடி கிடைக்கும் அது. ஆமாம், அது வந்து மனசில் வந்து ஒரு உறுதி வைக்கணும். கரெக்ட், மனசில் வந்து ஒரு இது இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெருமாளுக்கு ஒரு பேர் வரும். அந்த பேர் வந்து மனுகு. மனுகு. அந்த மனுகுங்கிறத வந்து நம சேர்த்து சொல்லும்போது மனவே நமஹா அப்படின்னு சொல்லணும். மனவே நமஹா அப்படின்னா உறுதியான மனசை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம், திடமான மனசு உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த மனுகு அப்படிங்கிறதுக்கு, அந்த பேருக்கு. அதுக்கு கதைகள்லாம் இருக்கு. ஒரு காலத்தில் என்னாச்சு, கண்ணன் வந்து மதுராவை ஆண்டுன்ற இருந்த சமயம். அப்போ காளையவன் அப்படின்னு பக்கத்து தேசத்து மன்னன் வந்து படையெடுத்து வர்றதா தகவல் வருது கண்ணனுக்கு, மதுரா மேலே. இப்போ கண்ணன் நினச்சா, கிருஷ்ணன் நினச்சா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், காளையவனை தடுத்துடலாம். ஆனால் கிருஷ்ணனுக்கு வந்து அந்த சமயத்தில் போரிடுறது சரியில்லை அப்படின்னு தோன்றுறது. ஸோ என்ன பண்ணுறான்னா, கருடனையும் அவளை குல ஆச்சாரியரையும் கூப்பிட்டு, இப்போ வந்து வேண்டான்னு நினைக்கிறேன், போர் புரிய வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த போர்லேருந்து இந்த எதிரி நாட்டு மன்னன்ட்டு மதுரா மக்களை வந்து காப்பாற்றணும். அதனால என் மனசில் என்ன தோன்றுறது அப்படின்னா, மதுராவை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி குஜராத் பக்கத்தில் கொண்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான் கண்ணன். அந்த குல ஆச்சாரியருக்கு வந்து ரொம்ப திகப்பாயிடும். ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதே வந்து ஒரு மலப்பான காரியம். நீ மதுராவை ஷிஃப்ட் பண்ணி குஜராத்துக்கு கொண்டு போகிறேன்னா என்ன கண்ணா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு சரின்னு தோன்றுறது, எனக்கு பண்ணிடலாம்னு சொல்லி விஸ்வகர்மாவை கூப்பிடுவான். விஸ்வகர்மா வந்து தேவர்களுடைய சிற்பி. விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு டவுன்ஷிப் பிளான் ஒன்று போட்டுரு குஜராத்துக்கிட்ட. நீட்டாக ஒரு டவுன் பிளான் ஆர்கிடெக்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவார். கண்ணன் பார்த்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலாக வந்து பிளான் சாங்ஷன் ஆகும். இந்த பிளான் சாங்ஷன் ஆகும்போது கருடன் இருப்பார், அவருடைய குல ஆச்சாரியர் விஸ்வகர்மா எல்லாம் பிளான் போட்டு டிஸ்கஸ் பண்ணி, அந்த டிஸ்கஷனில் விஸ்வகர்மா கருடன்லாம் டயர்டாகி தூங்கிடுவான். அப்போ சொப்பனத்தில் 12 மணிக்கு ஒரு சின்ன பையன் வரும். கருடனுக்கு சொப்பனத்தில் வந்து, இந்த ஊரில் நடுத்தரு எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்பான் அந்த கருடன்ட்ட. அந்த கருடன் சொல்லுவான்,
ஊரை இப்போ தான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம், பேப்பரில் இருக்குது. இனிமேல் தான் அதை வந்து ஊரை உருவாக்கணும். நீ இப்போ நடுத்தருக்கு மேலே தெரு எங்கே இருக்குது கீழே தெரு எங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிடுவார் கருடன். திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சிறுவன் வருவான், இந்த ஊரில் நடுத்தரு எங்கே இருக்குன்னு. கருடன் கோவம் வந்துடும். நானே நடுத்தரில் படுத்துன்னு இருக்கேன், நீ எங்கிட்ட வந்து நடுத்தர் எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவார் கருடன். இப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசி இந்த சுற்றுமுத்து பார்த்தா சிட்டியே உருவாயிருக்கும் ஜெயிச்சுங்க. மதுராவில் இருந்த மக்கள் ஒரு ஃபேமிலியும் அவள் என்ன செல்வம் இருந்தது, என்ன பொருள் இருந்தது, என்ன ஃபேமிலி எல்லாம் அப்படியே மதுராவில் வந்து நேராக குஜராத் பக்கத்தில் ஒரு சிட்டியை நிர்மாணிச்சிருவாங்க கண்ணன். அந்த சிட்டிக்கு பேர் துவாரகா. துவாரகா அப்படின்னா துவாரம் அப்படின்னா வழின்னு அர்த்தம். மோட்சத்துக்கு போகிற வழி அங்கே இருக்கவாளுக்கு. அப்படி ஒரு சிட்டியை உருவாக்கி அந்த காளையவன்ட்டு வந்து காப்பாற்றினான் கண்ணன். இது வந்து எதுக்காக சொல்கிறது இந்த கதை அப்படின்னா, மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. வந்து இது எப்படி வர்றது அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து பகவத் சங்கல்பம் ஒன்று உண்டு. பெருமாளுக்கெல்லாம் மனசில் நினச்சின்றுவாவா இந்த ஒரு இடம் வேணும் அப்படின்னு. இப்போ பூமி சுற்றின்னு இருக்கு, கடல் சமுத்திரம்லாம் இருக்குது. பூமி சுற்றுறதுல பூமிக்குள்ளே இருக்கிற கடலோ சமுத்திரமோ எதுவுமே வந்து வழிஞ்சு கொட்டுறது கிடையாது. ஆனால் இதுக்கு ஏதாவது கவர் இருக்கா? மூடி கிடையாது, ஓப்பன் தான். ஆனால் எதுவும் வழிஞ்சு கொட்டுறது கிடையாது. பூமியும் அந்த இடத்துல தான் தொங்கின்னு இருக்கு, சுற்றின்னு இருக்கு. விழுறதா? விழுறது கிடையாது. எத்தனையோ கோள்கள் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறதா? ஒரு ஒழுங்கான வரிசையில் ஒரு அழகா போயின்னு இருக்கு இல்லையா. இதுதான் வந்து பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயணன் வந்து சொல்லிடுவார், ஸ்ரீமத் நாராயணன் சொல்லிடுவார், இந்த பூமி இப்படி சுற்றணும், சமுத்திரமோ கடலோ வழியப்படாது, இது வந்து கீழே விழப்படாது, அந்த இடத்துல தொங்கிண்டு சுற்றிண்டு அப்படியே இருக்கணும். இதுக்கு தான் பகவத் சங்கல்பம். இதுக்கு வந்து மனசில் வந்து என்ன வேணும்? உறுதியும் திடமான நம்பிக்கையும் வேணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பகவான் வந்து நீ சொன்னால் நம்ப மாட்டேன், நம்மளையும் அப்படி தான் படைச்சிருக்காரு. கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை வரும், படைத்தல் காத்தல் அழித்தல்னு 3 தொழில் இருக்கு. கம்பன் வந்து அந்த படைத்தலை வந்து படைத்தல்னு சொல்ல மாட்டார், தாம் உளவாக்கள், தாம் உளவாக்கள் அப்படின்னு சொல்லுவார். தாம்னா தன்னை மாதிரி, உளவாக்கல் அப்படின்னா அதே மாதிரி தன்னை உருவாக்குறது. இப்போ ஒரு ஒரு மண்பானை பண்ணுறோன்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு குயவன் வந்து மண்பானை பண்ணுறான், அதே சமயத்தில் குயவனுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது. இந்த ரெண்டில் உளவாக்குறது எது? குழந்தை தான் உளவாக்குறது. உளவாக்கல் அதாவது இந்த அப்பாவோட ஜாடை அந்த குழந்தைகிட்ட இருக்கும். ஆனால் அந்த மண்பானையில் அப்பாவோட ஜாடையெல்லாம் இருக்காது, மண்பானையாக இருக்கும். அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும்? அப்பாவோட ஜாடையோ அம்மாவோட ஜாடையோ தாத்தாவோட ஜாடையோ இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து தாம் உளவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் வந்து நம்மளை படைக்கும் போது பெருமாள் மாதிரியே மினியேச்சர் வெர்ஷனில் நம்மளை படைச்சிருக்காங்க இல்லையா. பெருமாளுடைய குறிக்கோள் என்ன? பெருமாள் மாதிரியே நல்ல கல்யாண குணங்கள் வளர்த்துண்டு நம்ம மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் நம்மளை படைச்சிருக்காங்க. தாம் உளவாக்கல் அப்படிங்கிற படைப்பு வந்து வெறும் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா வெளியே நின்று ஒரு விஷயத்தை படைக்கிறது. உளவாக்கல் அப்படின்னா படைச்சவனுடைய அம்சமும் அதில் ஒட்டின்னு இருக்கும். அதனால் நம்ம வந்து பக்தி மூலமும் தியானம் யோகம் இது மூலமாக பெருமாளை நினச்சிட்டு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் வந்து திடமாக நம்பி அந்த காரியத்தை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கை கூடும். அவர் மாதிரி தான் நம்மளையும் படைச்சிருக்கார் இல்லையா. இதுதான் இந்த பெருமாள் திருநாமத்தோட அர்த்தம். மனவே நமகா மனுஹு அப்படின்னு பெருமாளோட திருநாமம். இந்த இடத்துல இது வந்து வெள்ளை நல்லா கரைஞ்சிட்டு சும்மா ஒரு
தொட்டால் லேசாக ஒட்டுற அளவுக்கு வந்தால் போகிறோம். அந்த ஒட்டுற அளவுக்கு லேசாக வருது பார்த்தீங்கன்னா. இப்போ பாகலாம் வேண்டாம், ஒட்டுற அளவுக்கு வருது. ஒட்டுற அளவுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு இந்த பச்சை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பச்சை கருப்பத்தை போட்டேன். அப்புறம் பொரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் அப்படியே போட்டுறேன். இப்படியே ஒரு 1/2 hour வச்சோன்னு வச்சுங்களேன், நான் ஊறிட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து அப்புறம் எடுத்து காமிக்கிற வேணாம், கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டிருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் பிடிச்சி காமிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும், நல்லா உள்ளே போயிருக்கோம்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஜலமாக இருக்குது இல்லையா, அப்சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு. பெருமாளுக்கு நைவேத்தியம் கொஞ்சோண்டு துளசி போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம், காமிக்கலாம். பயத்தம்பருப்பு பன்னீர் ரசவடா பிச்சு காமிக்கலாம். இருக்கும் இது சாஃப்டாக தான் இருக்கும். அது ரசகுல்லா மாதிரி தான் இருக்குல்ல? ரசகுல்லா மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இது புரிஞ்சனா ஜூஸ் அப்படியே வரும். பயத்தம்பருப்பு பன்னீர் ரசவடா பெருமாளுக்கு இன்றைக்கி நைவேத்தியம் தான். சூப்பர், ஆசம் ஜூஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ.